வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வருகின்ற 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழாவினை முன்னிட்டு ஜோதிடர்கள் மாநாடு 4 நாட்கள் நடைபெறுகிறது. கஜ பூஜை மற்றும் கோமாதா பூஜையுடன் மாநாடு துவங்கியது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி விழா நடைபெற உள்ளது. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு வரும் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சி விழாவை முன்னிட்டு திருநள்ளாறில் கடந்த ஒரு வாரம் சப்தநதி ஆராதனை உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று வந்தன. அதன் அடுத்த கட்டமாக 4 நாட்களுக்கு ஆன்மீகம் மற்றும் ஜோதிட வல்லுநர்கள் பங்கு பெறும் மாநாடும் நடைபெற உள்ளது. திருநள்ளார் வடக்கு உள்வட்ட புறவழிச்சாலையில் அமைந்திருக்கும் பக்தர்கள் தங்கும் விடுதி வளாகத்தில் மாநாடு துவக்க விழாவை முன்னிட்டு தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மாநாட்டின் கொடியினை ஏற்றி வைத்தார். முன்னதாக கஜ பூஜை மற்றும் கோமாதா பூஜையுடன் மகா தீபாராதனையுடன் நடைபெற்றது. இதனையடுத்து மாநாடு துவக்க விழாவில் தர்மபுர ஆதீனம் மடாதிபதி, புதுடெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், மாவட்ட ஆட்சியர் இஷாரதி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டினை துவக்கி வைத்தனர். நல்லாற்று சனிப்பெயர்ச்சி முதல் நிகழ்வாக இங்கே இப்பொழுது இறைவனை துதிக்கும் முகமாக காரைக்கால் பகுதியினுடைய மாவட்ட ஆட்சியர்
a celestial transition occurring this March 6th at 8:24 a.m. It is my distinct honor as the Justice R. Mahadevan. Sir, your presence as the Judge of Supreme Court of India adds a layer of dharma and nyaya to our proceedings. Just as Shani தமிழகத்தின் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் நலத்திட்டங்களை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். தமிழகத்தின் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏஎம்எச் நாஜிம் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பெயரில் காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். நிகழ்ச்சியின் முன்னதாக திமுக வடக்கு தொகுதியின் பொறுப்பாளர் பிரபு தலைமையில் கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புதிய பேருந்து நிலையம் வந்தடைந்தது. பேருந்து நிலையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியதோடு 100க்கும் மேற்பட்ட மகளிருக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், மாநில கழக உறுப்பினர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்த நாளை கொண்டாடினர். காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கட்டிட வளாகத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் கோவில்பத்து தெற்கு வீதியில் அமைந்திருக்கும் காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கட்டிட வளாகத்தில் காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முருகன், தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்எச் நாஜிம், நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், டவுன் காஜியார், எஸ்கேடி முகமது சுல்தான், ஆரிஃப் மரைக்காயர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் பாலகிருஷ்ணன், செயலாளர் TKSM மீனாட்சி சுந்தரம், பொருளாளர் முத்துசாமி, துணைத் தலைவர் ராஜ்மோகன், இணைச் செயலாளர் வெங்கட்ராமன், வெங்கடேஷ், செய்தி தொடர்பாளர் வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் வஉசி சாலை பகுதியில் அமைந்திருக்கும் சப்தஸ்வரம் முதியோர்கள் இல்லத்தில் தமிழகத்தின் முதல்வர், திராவிட கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முதல்வரும் கழக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வடக்கு தொகுதி திமுக பொறுப்பாளர் பிரபு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்களின் புதல்வன் நுக்மான், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் முகைதீன் பள்ளிவாசல் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி ஈரான் உச்ச தலைவர் கொமேனிக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் இஸ்ரேல், அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் ரமலான் மாதம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இரவு 10 மணி அளவில் தொழுகை முடித்த இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மாவட்ட தலைவர் அப்துல் ரஹீம் தலைமையில் முகைதீன் பள்ளிவாசல் எதிரே இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மீது நடத்திய போர் தாக்குதலை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஈரான் போரில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் கொமேனிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதுடன் போர் என்ற பெயரில் ஈரானின் உச்ச தலைவர் கொமேனியை குடும்பத்துடன் கொல்லப்பட்டதற்கு
இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். வீழ்க வீழ்க வீழ்கவே, வீழ்க வீழ்க வீழ்கவே, வெறி பிடித்த ட்ரம்பின் ஆட்சி, வெறி பிடித்த ட்ரம்பின் ஆட்சி, வீழ்க வீழ்க வீழ்கவே, ஒலிக ஒலிக ஒலிகவே, ஒலிக ஒலிக ஒலிகவே, கொடுமையின் வடிவமான பிணங்களாக வாழுது நெதன்யாகு ட்ரம்ப் கூட்டம், பிணங்களாக வாழுது மாவீரர் அலி கொமைனி, மாவீரர் அலி கொமைனி சரித்திரத்தை எழுப்புது. ஒன்றிணைவோம் 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 அரளி கொமானியே, யா சகீதே யா சகீதே, ஈன புத்தி இஸ்ரேலை உண்மையாக கண்டிக்கின்றோம். உலக பயங்கரவாதியான அமெரிக்காவும் அதனுடைய கள்ள குழந்தையமான இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதிலே ஒரு பொய்யான காரணங்களை கூறி போர் தொடுத்து போரின் விதிமுறைகள் அத்தனையும் மீறி பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கானவர்களை கொலை செய்து, அது மட்டுமல்லாமல் இராணுவத்தினரோடு மோதாமல் குடும்பத்தோடு வசித்து கொண்டிருக்கின்ற அதனுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி அவர்களுடைய இல்லத்தை தாக்கி அவர்களை குடும்பத்தோடு படுகொலை செய்திருக்கிறார்கள். இதனை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கு மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளும் ஐநா சபையும் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு இந்த அநியாயமான படுகொலைகளை போர் என்ற முறையிலே நடத்தி வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அரசு போக்குவரத்து கழகம் காரைக்கால் கிளை பேருந்து பணிமனை வாயிலில் திமுக தொழிற்சங்கம் சார்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் காரைக்கால் கிளையின் போக்குவரத்து பணிமனை வாயிலில் திமுக தொழிற்சங்கம் சார்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வடக்கு தொகுதி திமுக பொறுப்பாளர் பிரபு தலைமை தாங்கினார். திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்களின் புதல்வன் நுக்மான் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேருந்து பணிமனை வாயிலில் அமைந்திருக்கும் கொடிமரத்தில் பிரபு கழக கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க கொடியினை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்களின் மகன் நுக்மான் ஏற்றி வைத்தார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து அணி அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் கழக தொண்டர்கள் மற்றும் நாஜிம் பாசறை நானா குரூப் நண்பர்கள் சமீம் கேப் செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினர். தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் ஒற்றுமை, தொழிலாளர் சங்கத்தின் முன்னேற்றம், எதிர்காலம் பிரபு அண்ணா. ஒரு நிமிஷம். தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.